ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேய், என் ரூம்ல வந்து எடுத்ததெல்லாம் எங்க? எல்லாம்னா போனை கேக்குறீங்களா? இல்ல சொத்தெல்லாம் உங்க தம்பிங்க பேர்ல எழுதி வைக்கிறேன்னு அவங்கள ஏமாத்தி அது இன்னும் உங்க பேர்லயே வச்சிருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸை கேக்குறேன். சக்தி, தூக்கி வளர்த்த பையனு யோசிக்கிறேன். இதுக்கு மேல ஏதாவது சல்லித்தனம் பண்ணியாக்க உரிச்சு தொங்க விட்டுறாமா. நீங்க பண்ண ஃபோர்ச்சர் எல்லாம் உங்க தம்பிகளுக்கு எதுவும் தெரியாது. அந்த கேன பயலுகளுக்கு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது எனக்கு தேவையில்லாத பிரச்சனை. இதெல்லாம் நீங்க சம்பாரிச்சு வச்ச சொத்து. இதை நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. ஆனா ஒரு லெட்டரை மட்டும் காணும்னு இப்படி தவிக்கிறீங்களே, அது வேணும்ல? எது லெட்டரா? எந்த லெட்டர்? ஓஹோ, உங்களுக்கு தெரியாது. ஆமா, அந்த காலத்துல வந்து 2-3 லெட்டர் பாதுகாத்து வச்சிருந்தேன். அதுக்கு என்னப்பா? அதுல என்ன உலக ரகசியத்தை கண்டுபிடிச்சுட்டியே? அப்போ அதுல ஒரு ரகசியமும் இல்ல. குட் குட், நல்லதா போச்சு. அப்போ அந்த லெட்டர் எங்க கிட்டயே இருக்கட்டும். இந்த சின்ன பிள்ளை விளையாட்டுல ஏன்கிட்ட வச்சுக்க கூடாது. மரியாதையா என் சம்பந்தப்பட்ட வீடியோ எல்லாம் கொடுத்துட்டு திரும்பி பார்க்க ஓடி போயிடணும். நீங்க தான் எதுவும் பண்ணலையே, அப்புறம் ஏங்க இப்படி வீடியோன்னு பதறீங்க? எனக்கு எதிரா எல்லாரும் சேர்ந்து சதித்திட்டு வந்துட்டு இல்ல, அதெல்லாம் ஏற கட்டி வச்சுட்டு என் கையில வீடியோ கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கனே. இல்லைனாக்க முன்னாடி மாதிரி நான் பூச்சாண்டம் காட்டிக்கிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு 10 நாள் ஆகும். எது 10 நாளா? 7 நாள்ல இப்ப 10 நாளுங்கிற என்ன? நாச்சி பொம்மோட எனக்கு ரூட்டை கொடுக்குறியா? என்னை சிக்க வைக்க எல்லாரும் சேர்ந்து திட்டம் போடுறீங்களா? உன்னால அது முடியுமா? நடக்குமா? காலமெல்லாம் என்னை ஜெயில வைக்கிறதுக்கு எல்லாரும் ஒண்ணு கூடி கூண்டுல ஏறி சாச்சு புண்ணாத்து சொன்னீங்கல்ல, முடிஞ்சதாடி உங்களால? 6 மாசம் வெளியே வந்தேன் நானே, தெரியுமில? எல்லாத்தையும் கொடுக்க எங்களுக்கு 10 நாள் வேணும். இங்க ஒரு 15 நாள் தர்றேன். ஆனா உனக்கு நான் தர்ற கடைசி வாய்ப்பு இது. 15 நாளைக்குள்ள அம்புட்டையும் கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம ஓடிடணும். அப்படி இல்லையாக்க 15வது நாள் உனக்கு உன் புருஷனுக்கும் கருமாதே நடக்கும். சக்தி, தோல்ல தூக்கி போட்டு வளர்த்த பையன் யோசிக்க மாட்டேன் நானே. என் அஸ்திவாரத்தை அசைக்க நினைக்கிற யாரா இருந்தாலும் சரிதான், முடிச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன் நானே. சக்தி, இன்னைக்கு தேதி 15. இந்த மாசம் 30க்குள்ள எல்லாம் என் கைக்கு வரணும். ஏதாவது அதை விட்டுட்டு எதையாவது சல்லித்தனம் பண்ணணும்னு நினைச்சியாக்க அடுத்த மாசம் உங்க கூட்டத்துல ஒரு பயம் உயிரோட இருக்க முடியாது. பாத்துக்கோ. அந்த அஸ்வின் பையதான். டேய், அன்னைக்கு ஓடி போயிட்டு இப்ப எதுக்குடா கால் பண்ற நீ? அண்ணா ஒரு பிரச்சனை ஆச்சுண்ணே. எது பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அண்ணா உங்ககிட்ட வீடியோ கொடுக்காம அங்க தப்பிச்சு போயிடலண்ணே. அந்த வீடியோ கொண்டு போய் ஒருத்தட்ட கொடுத்தண்ணே. தம்பி, பென்ட்ரைவ் கொடுத்த அஸ்வின் நீ தானப்பா? நீ யார்கிட்ட கொடுத்த? யார் வாங்கினதுன்னு தெரியுமா உனக்கு? இல்ல, அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. அப்ப தெரியாமலே சாவு.
அண்ணா என் பின்னாடி தொடர்ச்சிட்டே வராங்கண்ணா, கொஞ்சம் காப்பாத்துங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே, வாங்கண்ணே. அந்த வீடியோவை லேப்டாப்ல இருந்து எடுக்க கூட டைம் இல்லைண்ணே. டேய் டேய் பதறாதடா, பதறாத. நான் சொல்றது முதல்ல கேளு. நீ இப்போ எந்த ஏரியால இருக்க? ஐயங்கோட்டை ஏரியாவில் இருக்கண்ணே. சரி, அப்படியே வாடிப்பட்டி ரூட்ல வந்துகிட்டே இரு. உன் லொகேஷன் எனக்கு ஷேர் பண்ணு, லைவ் லொகேஷனை. நானும் என் லொகேஷனை ஷேர் பண்றேன். ஓகேண்ணா, சரிண்ணே. அண்ணே சீக்கிரமா வாங்கண்ணே. டேய் பயப்படாதடா, நான் சீக்கிரம் வந்துடுறேன். அண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. ஹலோ ஹலோ அண்ணா. நீ ஹலோ. என்னாச்சு சக்தி? ஜனனி, என்ன சொன்ன? நான் போற வழியில எல்லாமே சொல்றேன். நம்ம இப்போ உடனே கிளம்பணும், வா. ஏமாமா லைசன்ஸ் கீசன்ஸ் இல்லாம துப்பாக்கி வாங்கியிருக்காரு. நாளைக்கு கள்ள துப்பாக்கின்னு போலீஸ் நம்மள தூக்கிட்டாவன்னா? வாய மூடிட்டு சும்மா இருக்க மாட்டே. இல்ல நல்லதுக்கு சொன்னேன். நல்லதுக்கு கெட்டதா பேசுவியா? என்ன மாமா, துப்பாக்கி எல்லாம் கரெக்டா வச்சு பூட்டிட்டீங்களா? இல்ல இந்த ரிவால்வர் ரீட்டாக்கெல்லாம் நம்மள முந்தி போயிடக்கூடாது. பெரியவனே ஒரு வாய் சாப்பிடுறியப்பா? நினைச்ச காரியம் முடிகிறவரை ஒருவேளை அண்ணன் தான். வா வா. இந்த புருஷனும் பொண்டாட்டியும் எங்கேயா கிளம்பிடுச்சு பார்த்தீங்களா? எங்க போறாங்கன்னு தெரியலையே. ஓட்டமும் நடையுமா போறாங்க. டேய் போட்டு விடுற. இன்னும் எவ்வளோ நாள் இங்கே இருக்க போகிறாங்க? நீங்க இல்லாத நேரம் பல சோதனைகளை அனுபவிச்சிட்டோம் மாமா. ரொம்ப கஷ்டப்பட்டோம். வெடி வெடிச்சு வேட்டிக்குள்ள போயிட்டு மாமா. ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டு போகல. கேட்டா அதுவா ஆறி போயிருங்காங்க. எல்லாம் உங்க மூத்த தம்பி பண்ண வேலை. ஏய், என்ன என்ன நடந்துகிட்டு இருக்க குடும்பத்தில்? நீ என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லையா? எப்ப எது பேசுறதுன்னு தெரியாது. வேட்டிக்குள்ள ராக்கெட் பண்ணா தெரியும். நீயே தாண்டா வந்து நின்ன. ஜனனி, அவன் எங்க வரான்னு பாத்துக்கிட்டே இரு. நீ சொன்ன ரூட்ல தான் வந்துட்டு இருக்கான் சக்தி. நம்ம லொகேஷன் அவனுக்கு ஷேர் ஆகுதுல, ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. ஷேர் ஆயிட்டு தான் இருக்கு. ஜனனி, ஒரு வாட்டி அவனுக்கு திரும்ப கால் பண்ண.